ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. டுவெண்ட்டி 7 டேஸ்க்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், பாவக்காய் காஞ்சிருச்சு போல். அது விதைக்காக ஒரு பழம் கிடக்கு, பரவாயில்ல, அது போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம வச்சுட்டு போன லில்லி பாருங்கள் பூத்துருக்கு. என்ன அழகாக அருமையாக பூத்துருக்கு பாருங்க. ஸோ க்யூட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஒரு பூ இவ்வளோ பெருசுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வாசமாக இருக்குது நல்லா. அப்புறம் இது பாருங்க, இந்த பூ பூத்துருக்குது, ரெட் கலர். அப்புறம் நம்ம கிளாடியஸை தாங்க, இந்த பாருங்க, இங்கேருந்து முளைச்சிருந்துச்சுல்ல, அதை உடச்சிட்டாங்க பிள்ளைங்க. அதை உடச்சிட்டு இங்கே சொருவி வச்சுருக்காங்க. அது வருமா என்னன்னு தெரில, ஆனால் காயெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அதுலேருந்து ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா உண்டு. அதுலேருந்து ஏதாவது வந்துச்சுனாக்க நல்லாயிருக்கும். சைட்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இந்த சைட்லேருந்து வந்துச்சுன்னா பரவாயில்ல. இதில் இருந்துச்சு, உடஞ்சிருச்சின்னு அதுவும் இங்கே எடுத்து நட்டு வச்சுருக்காங்க. தண்ணி ஊற்றும் போது பக்கெட் பட்டு உடஞ்சிருச்சான். சரி, ஓகேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இது வந்து நம்மளோட இஞ்சி செடி. சரி வாங்க பார்க்கலாம் வேறு எல்லா செடியும் எப்படி இருக்குன்னு. கத்திரிக்காய் ஒன்று காய்ச்சி முத்தி கிடக்கு, பெருக்கலை போல். அப்புறம் மிளகா கொஞ்சம் பூச்சியும் வாடலுமா இருக்குது. அது நம்ம இல்லைனாலே கார்டன் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சரியாக இருக்காதுங்க. என்ன தான் பிள்ளைங்க தண்ணி ஊற்றினாலும் நம்ம வேணும் கார்டனுக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், மல்லி போட்டு போனோம்ல, கொத்தமல்லி, அது இவ்வளோ தான் முளைச்சிருக்குது. சரி, அதை நம்ம முளைக்க வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம போட்ட ட்ராகன் ஃப்ரூட்டு விதை சூப்பராக முளைச்சிருக்கு. ஆனால் அது கேக்டஸ் மாதிரி எப்போ ஆகும் என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இப்படி முளைச்சிருக்கு, தக்காளி செடி மாரி. சரி பார்ப்போம், ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்ல, அதனால் இருக்கட்டும்னு வச்சாச்சு அப்படியே. அப்புறம் நம்ம பொன்னாங்கண்ணி பறிச்சிக்கலாம் போல். பொன்னாங்கண்ணி, பசலி, இந்த கேரளா ஸ்பினச், அதில் கொஞ்சம் பூச்சி வந்திருக்குது, அது கொஞ்சம் வேலை இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க, நம்ம ரோஸ், இந்த ரோஸ் நல்லா துளுத்து பூத்துருக்குது. கனகாமரமும் நல்லா இருக்குன்னு நிறைய பூத்துருக்கு. ஓ, இதில் இருந்த நாங்கள் பாருங்கள் வாடிடுச்சு. அதுக்கு வெயில் அடிச்சிருக்கோம் போல், அது வாடிடுச்சு. பொன்னாங்கண்ணி தண்ணி தெளிப்போம். அப்புறம் இதில் வச்ச செடி பாருங்கங்க, சூப்பராக வந்துருச்சு. இது கூட அழகாக வந்துருக்கு வருங்க. இங்கே வருங்க, டேபிள் ரோஸ், லில்லி, இது வாட்டர் லில்லி, இது ஒயிட்டு, இது பூத்துருக்கும் போல், காஞ்சிருச்சு. அது பிங்க்கு. அப்புறம் இங்கே பாருங்க, நம்மளோட தூதுவளை பாருங்க. இதில் வந்து நம்ம விதை போட்டிருக்கோம். என்னதுனாக்கா செரி டொமேட்டோ விதை. டொமேட்டோ முளைச்சிருக்கு. மீதி டொமேட்டோவெல்லாம் அங்கே தொட்டியில் போட்டு வச்சுருக்கா பாப்பா. இங்கே பாருங்கள், நம்மளோட மணத்த தக்காளி செடி 3 செடி இருந்ததில்ல, அது நல்லா வந்திருக்கு பாருங்கள். தேங்க் காட். அப்புறம் கனகாமர செடியெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக நட்டு வச்சுட்டு போனோம்ல, அதுவும் நல்லா வந்திருக்கு. அப்புறம் பாட்டிலில் வச்ச பசலிக்கீரையும் நல்லா வந்திருக்குங்க. குட் ஐடியா. தொட்டி அப்புறம் நம்மளோட முடக்கத்தான் பாருங்கள், முடக்கத்தான் கூட ஒரு நாளைக்கு சமைக்கிற மாதிரி வந்திருக்கு.
முல்லை செடி கூட நல்லா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வருங்க, எலுமிச்சம் செடி கொத்து கொத்தாக பூ வச்சுருந்துருக்கு. இங்கே வருங்க, போகும்போது ஒரு காய் இருந்தது, அது இருக்குதான்னு. இருக்குது. இந்த வருங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது. குட்டியாக இருந்தது, பெருசாக இருக்குது. இதில் கூட ஒரு பூ வந்திருக்கு. நம்ம வாழை மரம் தான், வாழை இலை பிக்கிறேன்னு வேஸ்ட் ஆகிடுச்சு போல், ஏதோ ஆயிடுச்சு. சென்ட்ரல்லேருந்து என்னவோ வந்து, ஆனால் சைட்லலாம் இருக்குங்க, எடுத்து கீழே வைக்க வேண்டியதுதான். தொட்டியில் நம்மளால் அதை சரியாக பாதுகாக்க முடியாது. அப்புறம் நம்ம பெரண்டை பறிச்சிட்டோம், ஆனாலும் துளுத்து வந்திருக்கு இங்கேயும் கீழேயும். ஓகே, இந்த டைம் கொஞ்சம் மெயின்டைன் ஆகிருக்கு. இங்கே வரும் செரி டமாட்டர் முளைச்சா அவ்வளோதுக்கும் தொட்டி எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்புறம் நம்ம பிளாக் ரோஸ் கூட வந்துட்டாங்க. இங்கே வரும், நம்ம அந்த வேப்பலையோட சாரை அடித்து காப்பாற்றிட்டோம் இந்த 2 செடியும், ரோஸ் செடியை. கருவேப்பிலை கூட நல்லா இருக்குங்க, கருவேப்பிலை கூட நல்லா துளுத்து நல்லா நிற்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஊர்லேருந்து கொஞ்சம் செடி கொண்டாந்துருக்கேன், அதை நடும்போது காமிக்கிறேங்க. அப்புறம் வேறு என்ன, வள்ளிக்கிழங்கு மேலே கொடி ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளோட நாட்டு வல்லாரை 2 இலை விட்டுருக்கும் போல் புதுசாக. நாங்கள் வரேன். ஓகே, வந்துருச்சுனாக்கா நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதினாலாம் காஞ்சிருச்சு. இந்த மிளகா கூட காயிருது, அதை கொஞ்சம் காப்பாற்றணும் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் கொஞ்சம் செடி கொண்டாந்துருக்கேன் இன்னும் தோட்டத்துலேருந்து, பார்க்கலாம். அதெல்லாம் போய் நட்டு வைக்கலாம். இங்கே பாருங்க, கொண்டு வரும் போதே ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. ட்ரெயினில் 2 நாள், அங்கே 2 நாள்னு. அதனால் எப்படி வருமோன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், மருதாணியெல்லாம் துளுத்து சூப்பராக வந்திருக்கு. என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, சுண்டக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மருதாணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், குப்பை மேனி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் இங்கே எவ்வளோ தூரத்துக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அப்புறம் அங்கே உள்ள துளசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இது அந்தி மந்தாரை ஈவினிங் ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்க, எல்லாத்தையும் நடும்போது ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.